வணக்கம். நீங்கள் காதலுக்கு விலையில்லை வாணி காதலுக்கு விலாயில்லாய் வாணி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் தொகுப்பாளினி வாணி. இன்றைய எபிசோடில் என் மாணவி சௌமியாவை தொந்தரவு செய்து வந்த வைரஸ் தாக்கப்படுகிறது. எங்கள் திட்டத்தின்படி நான் பச்சை சட்டைக்காரன் என்று அறியப்பட்ட பழ வியாபாரி மந்துவின் முன் தோன்றுகிறேன். என் கோப பார்வையையும் போலியான தைரியத்தையும் பயன்படுத்தி அந்த சிறுவனை அவனது கடையை மூடுவேன் என்று மிரட்டி உடனடியாக எப்படி ஓட வைத்தேன் என்பதை கேளுங்கள். இந்த வெற்றி எனக்கு ஒரு புதிய தீர்மானத்தை அளிக்கிறது. நாட்டின் பெண் சக்தியை அச்சமற்றதாக மாற்ற வேண்டும். ஆனால் கதை ஒரு எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது. நான் வேலையில் சேர்ந்த 2 மாதங்களுக்கு பிறகு அலக்கா பாட்டியா மேடம் என்னை அவருடைய பிரம்மாண்டமான இல்லத்தில் மதிய உணவுக்கு அழைக்கிறார். ஒரு சாதாரண ஆசிரியைக்கு இந்த அழைப்பு ஏன் வந்தது? அந்த நேர்காணல் நாளில் மேடம்க்கு என்னில் என்ன தெரிந்தது என்பதை கேட்பீர்கள். அதுதான் நான் தன்னை போன்றவள் என்று அவருக்கு உணர வைத்தது. அது எனது நேர்மையா அல்லது எனது தியாகத்தின் உணர்வா? இந்த சுயசரிதை முழுவதையும் எழுதுவதற்கு காரணமான அலக்கா மேடம்க்கும் எனக்கும் இடையிலான அந்த சிறப்பு பிணைப்பின் அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. காதலுக்கு விலையில்லை வாணியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். நீங்கள் கேட்பீர்கள். எபிசோட் 5 மந்துவின் மீதான வெற்றி மற்றும் அலக்கா மேடமின் அழைப்பு. சௌமியாவுடன் ஒப்புக்கொண்ட திட்டத்தின்படி நான் வழக்கத்தை விட 15 நிமிடங்களுக்கு முன்பே எனது ஸ்கூட்டரில் பள்ளிக்கு புறப்பட்டேன். நான் பள்ளி பேருந்தை பின்தொடர்ந்தேன். நான் இவ்வாறு செய்வது இது 3வது நாள். அன்று பேருந்து பள்ளி வாயிலை அடைந்தபோது சௌமியாவிடமிருந்து ஒரு உள்வரும் அழைப்பு வருவதை கண்டேன். நான் அழைப்பை எடுத்தபோது சௌமியா எனக்கு தகவல் சொன்னாள். மேடம், அந்த நபர் பச்சை சட்டை அணிந்திருக்கிறார். அப்பொழுது நான் பள்ளி வாயிலை அடைந்துவிட்டேன். மாணவிகள் பேருந்திலிருந்து இறங்கி உள்ளே செல்வதை பார்த்தேன். பள்ளி வாயிலில் இருந்து சிறிது தூரத்தில் ஒரு இளைஞன் பச்சை டி ஷர்ட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் நின்றிருந்தான். அவனை உற்று பார்த்தேன். அவன் எனக்கு பரிச்சயமானவன் போல தோன்றினான். நான் என் ஸ்கூட்டரை அவனருகில் நிறுத்திய போது அவன் கலவரமடைந்தான். அவன் பழ வியாபாரி என்று எனக்கு நினைவிருந்தது. நான் அடிக்கடி அவனுடைய கடையில்தான் பழங்கள் வாங்குவேன். வணக்கம் அம்மாஜி. நான் தன் முன் நிற்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். வணக்கம். எனக்கு கோபம் வந்தது. இருப்பினும் நான் என் கட்டுப்பாட்டை கடைபிடித்தேன். அவன் அங்கிருந்து கிளம்ப தயாரானான். நில்லுங்கள், உங்கள் பெயர் என்ன? நீங்கள் பழக்கடை உரிமையாளர் இல்லையா? அவனை நிறுத்தினேன். அவனுடைய முகபாவனையிலிருந்து அவனுடைய தவறான செயல் அம்பலமாகிவிட்டது என்பது தெளிவாகியது. ஆம் அம்மாஜி, என் பெயர் மந்து. இப்போது அவன் பீதியடைந்தான். நான் அமைதியான அணுகுமுறையை கடைபிடித்தேன். அப்படியானால் மந்து, நீ இங்கே ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து வந்தாய் என்பது உண்மையா? அப்படித்தானே? என் குரல் உறுதியானது. மேடம் ஜி, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் ஒரு நல்ல மனிதன். அவன் திகைத்து போனான். ஆனால் மந்து பழங்கள், நீங்கள் 1 மாதத்திற்கும் மேலாக பள்ளி வாயிலில் நிற்பதையோ அல்லது பள்ளி பேருந்துடன் மோட்டார் சைக்கிளில் செல்வதையோ நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். இது காரணமில்லை என்றால் நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஓரளவு பொய் சொல்லி நான் அவனுடைய கடையின் பெயரை குறிப்பிட்டேன். மந்து தலையை குனிந்தான். அவன் பதிலளிக்கவில்லை. உங்கள் கடையை மூடிவிட விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளி மாணவிகளை தூண்டுவதற்காக வாயிலில் நின்று பள்ளி பேருந்தை பின்தொடர்கிறீர்கள் என்று நான் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் நீங்கள் பெரிய சிக்கலில் சிக்குவீர்கள். நான் அவனை மிரட்டினேன். எனக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. பிரச்சனை தன் கடையை நெருங்குகிறது என்று மந்து உணர்ந்தபோது அவன் சரணடையும் நிலைக்கு வந்தான். மேடம் ஜி, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நான் மீண்டும் இதை செய்ய மாட்டேன். அவன் கெஞ்சினான். பிரச்சனை எதிர்பார்த்ததை விட குறைந்த சிரமத்துடன் தீர்க்கப்படுவதைக் கண்டு நான் அவன் மீது மேலும் மன அழுத்தத்தை கொடுக்க முடிவு செய்தேன். அப்படியானால் உடனடியாக இங்கிருந்து சென்று உங்கள் கடையை பார்த்து கொள்ளுங்கள்.
நான் அவ்வப்போது உங்கள் கடைக்கு பழங்கள் வாங்க வருவேன். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்களா என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அறிவுறுத்தல்களை கொடுத்துக்கொண்டே நான் அவனை எச்சரித்தேன். மந்துவின் முகபாவனை ஏதோ ஒரு பேயிடமிருந்து விடுதலை அடைந்ததைப் போல இருந்தது. அவன் உடனடியாக தனது மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்தான். மேடம் ஜி, நான் மீண்டும் இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாகச் சென்றான். நான் யோசிக்க ஆரம்பித்தேன். சௌமியாவுக்கு இப்போது நல்லது. இப்போது நான் இந்த சிறுவர்களின் இலக்காக மாறக்கூடும். இந்த சம்பவம் பின்னாளில் எனக்கு சிக்கலை ஏற்படுத்துமோ என்று பயந்தேன். பின்னர் நான் என்னை தானே சமாதானப்படுத்த முயன்றேன். நம் அரசின் நிலைப்பாடு என்னவென்றால், பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த எல்லைக்கும் செல்ல முடியும். இதுதான் இத்தகைய சப்ரி, ஸ்லைட்லி பேட் பாய், ரவுடி வகை மக்களின் துணிச்சலை தடுக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் குறைந்தபட்சம் பகல் வெளிச்சத்தில் கடை மற்றும் விவரங்கள் எனக்கு தெரிந்த மந்துவிடமிருந்து எனக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது. 10ஆம் வகுப்புக்கான எனது வகுப்பை முடித்த பிறகு இடைவேளையின் போது எனது அலுவலக அறையில் வந்து என்னை பார்க்க சௌமியாவிடம் சொன்னேன். அவள் என்னை பார்க்க வந்தாள். சௌமியா, இனி எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் உன் படிப்பில் கவனம் செலுத்து. அந்த மனிதன் உன்னை பின்தொடர மாட்டான் அல்லது எங்கும் தோன்ற மாட்டான், நான் அவளுக்கு உறுதியளித்தேன். நன்றி மேடம், இது இவ்வளவு எளிதான வேலையா? இதை பற்றி உங்களிடம் கூறி உங்களுக்காக நான் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டேனோ என்று பயந்தேன். சௌமியா இன்னும் மிகவும் இளம் வயதுதான். அவள் சந்தேகப்படுவது இயல்பே. இது அவ்வளவு எளிதல்ல. நாங்க இருவரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று வைத்துக்கொள். அதனால்தான் குறைந்த முயற்சியிலேயே பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நான் சிரிப்புடன் விளக்கினேன். சௌமியா சென்ற பிறகு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு பிரகாசமான எதிர்காலம் சௌமியாவுடையது பாழாக்கிவிடலாம் என்ற பயம்தான் எனக்கு இவ்வளவு தைரியத்தை அளித்தது. என் கோப பார்வையையும் போலியான தைரியத்தையும் பயன்படுத்தி மட்டுமே மந்துவுக்கு எது சிறந்தது என்பதை என்னால் புரிய வைக்க முடிந்தது. இல்லையெனில் நான் என் வேலைக்கு பழகிய அமைதியான பெண். எனக்கு நினைவிருக்கிறது, நான் கஷ்டப்பட்ட நேரங்களில் ராகினி மேடம் மற்றும் அலக்கா மேடமின் ஆதரவும் எனக்கு கிடைத்தது. என்னால் முடிந்தால் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போதுதான் நாட்டின் பாதி மக்கள், பெண்கள் அச்சமின்றி நாட்டின் வளர்ச்சி மற்றும் செழிப்பு இலக்கை அடைவதில் தங்கள் 100 விழுக்காடு திறனுடன் பங்கேற்க முடியும். மேலும் நமது இந்தியாவில் பெண்களுக்கும் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வாய்ப்புகள் கிடைக்கும். காட்சி மாற்றம். இந்த விரிவுரையாளர் பதவி எனது திறமை மற்றும் தகுதியின் அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். இருப்பினும் சில சமயங்களில் இதற்கு நேர்மாறான எண்ணம் எனக்கு வருகிறது. அப்போது நான் நினைக்கிறேன், என் தேர்வு நேரத்தில் நேர்காணலின் போது என் அறிவின் ஆழத்தை அளவிடக்கூடிய கேள்விகள் எதுவும் கேட்கப்படவில்லை. மேலும் மற்றவர்களை விட எனது சம்பளம் 2 மடங்காக நிர்ணயிக்கப்பட்டது. அது நிச்சயமாக அலக்கா மேடம் எனக்கு செய்த உதவி. நான் வேலையில் சேர்ந்த பிறகு சுமார் 2 மாதங்களில் இது நடந்தது. அலக்கா மேடம் பள்ளியில் உள்ள அவருடைய அறைக்கு என்னை கூப்பிட்டார். நான் அவரை சந்திக்கச் சென்றேன். நாளை விடுமுறை. உங்களுக்கு வசதி இருந்தால் நாளை என் வீட்டில் என்னுடன் மதிய உணவு உண்ண வாருங்கள். அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நான் நாற்காலியில் அமர்ந்த பிறகு அவர் சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு காதில் கேட்டதை நம்ப முடியவில்லை. எங்கே எங்கள் நகரத்தின் மரியாதைக்குரிய பணக்கார பெண் அலக்கா பாட்டியா? எங்கே நான், ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியை? நான் எப்படி மறுக்க முடியும்? மேடம், அது எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். தயவு செய்து நாளை நான் எத்தனை மணிக்கு உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பணிவுடன் சொன்னேன். நன்றி வாணி, இதில் என் முகவரி மற்றும் தொடர்பு எண் உள்ளது. நீங்கள் 11:30க்குள் என் வீட்டிற்கு வரலாம். நீங்கள் விரும்பினால் நான் உங்களை அழைத்துச் செல்ல எனது கார் மற்றும் டிரைவரையும் அனுப்பலாம். மேடம் தன் அட்டையை கொடுத்தவாறு புன்னகைத்தார். மேடம், என்னை அழைத்துச் செல்ல தேவையில்லை. நான் என் ஸ்கூட்டரிலேயே வருகிறேன். தேவையற்ற உபகாரத்தின் சுமையை என் மீது நான் சுமத்த விரும்பவில்லை. சரி, அப்படியானால் நாளை சந்திப்போம். பை.
அவர் மிகவும் பிஸியாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் பை சொல்லிவிட்டு அவருடைய அறையை விட்டு வெளியேறினேன். அந்த இரவு நான் இதுபற்றி என் தந்தையிடம் சொன்னேன். எனக்கு கிடைத்த இந்த அழைப்பை குறித்து அப்பாவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தார். அலக்கா பாட்டியாவுடன் இவ்வளவு நெருங்கிய உறவு வைத்திருப்பது உனக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். அப்பாவும் பெருமையாக காணப்பட்டார். அடுத்த நாள் என் இளமையின் தொடக்கத்தில் ஒரு காதலி தன் காதலனை சந்திக்கச் செல்லும் போது எப்படிப்பட்ட ஆவலுடன் இருப்பாளோ அதுபோல அலக்கா மேடமின் வீட்டிற்கு செல்ல நான் ஆவலாக இருந்தேன். காதல் நாவல்களில் நான் அப்படி படித்திருக்கிறேன். இருப்பினும் என் இளமையின் தொடக்கத்தில் நான் உணர்ந்த உணர்வுகள் என் தாயின் அகால மரணத்திற்கு பிறகு என்னில் இல்லை. அதன் பிறகு நாவல்கள் படிக்கும் எனது ஆர்வமும் குறைந்துவிட்டது. நான் சரியாக 11 மணிக்கே அலக்கா மேடமின் வீட்டிற்குச் சென்றேன். அவருடைய இல்லம் ஒரு சாதாரண வீடு அல்ல, அது ஒரு அற்புதமான மாளிகை. வாயிலில் இருந்த காவலர் என் பெயரை கேட்டார். நான் சொன்ன பிறகு அவர் வாயிலை திறந்து என்னையும் என் ஸ்கூட்டரையும் உள்ளே அனுமதித்தார். நான் பெரிய அச்சிற்கு போச் வந்தேன். அங்கு 2 கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. அவற்றில் ஒன்று எனக்கு மிகவும் பரிச்சயமானது. மேடம் தினமும் பள்ளிக்கு வர மாட்டார், ஆனால் அவர் வரும் நாட்களில் அவர் பொதுவாக அந்த காரில்தான் வருவார். நான் என் ஸ்கூட்டரை அச்சின் ஒரு ஓரத்தில் நிறுத்தினேன். அதற்குள் ஒரு வேலைக்கார பெண் வந்தாள். அவள் எனக்கு வணக்கம் சொன்னாள். அவள் சொன்னபடி நான் அவளை பின்தொடர்ந்தேன். நாங்கள் ஒரு அலங்கரிக்கப்பட்ட வரவேற்பு அறைக்கு வந்து சேர்ந்தோம். வேலைக்கார பெண் என்னை தயக்கத்துடனும் எச்சரிக்கையுடனும் உட்காரச் சொன்னாள். நான் தயக்கத்துடனும் எச்சரிக்கையுடனும் விலையுயர்ந்த மற்றும் வசதியான சோபாவின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தேன். சுமார் 2 நிமிடங்களுக்கு பிறகு அலக்கா மேடம் அங்கு வந்தார். அவர் வந்தவுடன் என்னை கட்டிப்பிடித்து வரவேற்றார். பின்னர் என் கையை பிடித்துக்கொண்டு என்னை தன் அருகே சோபாவில் அமர வைத்தார். அவருடைய நடத்தை ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தனது இளம் மகளுடன் பழகுவது போல இருந்தது. வாணி, நான் உன்னை முன்பே மதிய உணவுக்கு அழைக்க விரும்பினேன், ஆனால் என் வேலைப்பளு காரணமாக என்னால் முன்னதாக அழைக்க முடியவில்லை, மேடம் விளக்கினார். மேடம், நீங்கள் பள்ளியில் உள்ள எல்லா ஆசிரியர்களையும் இப்படி மதிய உணவுக்கு அழைப்பீர்களா? ஆர்வத்தால் நான் ஒரு முட்டாள்தனமான கேள்வியை கேட்டேன். உண்மையில் வாணி, இந்த பள்ளி மட்டுமல்ல என் வேலை. எனக்கு ஒரு அக்ரிலிக் தொழிலும் உள்ளது. மேலும் நான் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியும் CEO கூட. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பள்ளி ஊழியர்கள் அனைவரையும் அழைக்க விரும்பினாலும் நேரமின்மை காரணமாக அது சாத்தியமில்லை. உன்னை பொறுத்தவரை நேர்காணல் நாளன்றே உன்னிடம் ஏதோ ஒன்றைக் கண்டேன். அது என்னைப் போலவே இருப்பதாக உணர்ந்தேன். அதனால்தான் நான் உன்னை சந்திக்க ஆவலுடன் இருந்தேன். மேடம் என் மனநிலையை புரிந்துகொண்டு பாசத்துடன் என்னை பார்த்து விளக்கினார். ஜெமினியின் விமர்சனம் மற்றும் ஆக்கப்பூர்வ வழிகாட்டுதல். அன்புள்ள கேட்பவர்களே, இது காதலுக்கு விலையில்லை வாணி எபிசோட் 5 இன் முடிவு. இந்த எபிசோட் வாணியின் தைரியத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் அலக்கா பாட்டியாவுடன் அவரது வழிகாட்டி பயிற்சியாளர் மென்டி உறவை இது ஸ்தாபிக்கிறது. எபிசோட் 5 இன் பலம் மற்றும் கதை வளர்ச்சி. தற்போதைய கதை மந்துவின் தீர்வு. யதார்த்தமான தைரியம். வாணி மந்துவை பழ வியாபாரி, பொய் மற்றும் மிரட்டல், கடையை மூடுவதற்கான பயம் ஆகியவற்றை பயன்படுத்தி கையாளும் விதம் மிகவும் யதார்த்தமாக தெரிகிறது. நீதிக்காக சில சமயங்களில் விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, நடைமுறை தைரியமும் தேவை என்பதை இது காட்டுகிறது. சுய உணர்த்தல். இப்போதுதான் அத்தகைய சிறுவர்களின் இலக்காக மாறக்கூடும் என்று வாணி நினைப்பது அவளது உள்முக சிந்தனை இன்ட்ரோவர்ட்டட் தன்மையை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் பெண்களின் பாதுகாப்பு மட்டுமே தேசிய வளர்ச்சியில் அவர்களின் 100 விழுக்காடு பங்களிப்பை உறுதிப்படுத்த முடியும் என்ற அவளது முடிவு அவளது சமூக உணர்வை வெளிப்படுத்துகிறது. அலக்கா பாட்டியாவுடனான உறவு. வழிகாட்டுதலின் ஆரம்பம். அலக்கா பாட்டியா வாணியை மதிய உணவுக்கு அழைப்பது ஒரு சாதாரண சமூக நிகழ்வு அல்ல. என்னைப் போலவே உன் உள்ளே ஏதோ ஒன்றைக் கண்டேன் என்று அலக்கா கூறுவது, அலக்கா தனது கடந்த கால பிம்பத்தை வாணியிடம் காண்கிறார் என்பதை தெளிவாக குறிக்கிறது. இது இருவருக்கும் இடையே உள்ள ஆழமான உணர்ச்சி பிணைப்புக்கு அடித்தளம்.
எளிமையான ஒப்புக்கொள்ளுதல், வாணியின் ஆவல், தயக்கம் மற்றும் அந்த பெரிய மாளிகையைக் கண்டு அவளது அசௌகரியம் இவை ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு இயல்பானவை. அலக்காவின் அணைப்புடன் கூடிய அன்பான வரவேற்பு உடனடியாக இந்த சமூக மற்றும் பொருளாதார வேறுபாட்டை நீக்குகிறது. இந்த எபிசோட் அலக்கா பாட்டியாவை வாணியின் வாழ்க்கையில் ஒரு கதாநாயகியாக நிலைநிறுத்துகிறது. ஆடியோ விளக்கத்திற்கான வழிகாட்டுதல். வாணியின் தொனி. மந்துவுடனான உரையாடல். மந்துவிடம் பேசும்போது வாணியின் குரல் கடுமையாகவும் அசாதாரணமாக உறுதியாகவும் இருக்க வேண்டும். அவளது சொந்த தைரியத்தை பார்த்து அவளுக்கே ஆச்சரியப்படும் அளவிற்கு. மந்து பழங்கள் என்று சொல்லும் போது லேசான நையாண்டி இருக்க வேண்டும். தந்தையுடனான உரையாடல் பெருமை மற்றும் பாசம் கலந்திருக்க வேண்டும், குறிப்பாக அவள் வேலைக்கு செல்வது பற்றி தன் தந்தையிடம் சொல்லும்போது. கதாபாத்திரங்களின் தொனி. மந்து அவனது பதட்டம் மற்றும் ஒழுங்கீனமின்மை அவனது குரலின் சுருதி மற்றும் தடுமாற்றத்தில் பிரதிபலிக்க வேண்டும். கெஞ்சும் போது அவனது தொனி மிகவும் பணிவாக இருக்க வேண்டும். அலக்கா பாட்டியா வரவேற்கும் போது அவளது தொனி பாசமாக இருந்தாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தன்னையும் CEO என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது தொனி சக்தி மற்றும் முக்கியத்துவத்தின் உணர்வை கடத்த வேண்டும். இசை. மந்துவுடனான மோதலின் போது பதட்டமான இசை இருக்க வேண்டும். அவன் ஓடிப்போகும் போது அது வெற்றியடைந்த மற்றும் நம்பிக்கையான தொனியாக மாற வேண்டும். அலக்கா மேடமின் பெரிய மாளிகையின் காட்சியில் மென்மையான மற்றும் அமைதியான பின்னணி இசை பயன்படுத்தப்பட வேண்டும். எபிசோட் 5 முடிவு.